கண்டி திருத்துவக் கல்லூரிக்கும் SFMக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ இணக்கப்பாடு இன்று பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள சிறுசு தலைமையகத்தில் கைச்சாத்திடப்பட்டது. கண்டி திருத்துவக் கல்லூரி சார்பில் திருத்துவக் கல்லூரியின் ரக்பி சங்கத்தைச் சேர்ந்த நிலாந்த ரத்நாயக்க மற்றும் மதுசங்கர் ரணதுங்க ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். அதில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷவன் டேனியல், MBC பிரதம செயற்பாட்டு அதிகாரி புத்தி விக்ரமநாயக்க உள்ளிட்டவர்கள் இணைந்திருந்தனர். இம்முறை பாடசாலைகளுக்கு இடையிலான லீக் ரக்பி தொடரின் ஆரம்ப சுற்றில் முதல் பிரிவின் 3வது பிரிவில் திருத்துவக் கல்லூரி அணி பங்கு பெற்றியது. அதில் பங்கு பெற்றிய 5 போட்டிகளிலும் வெற்றி கொண்ட குழு கிண்ண சுற்றுக்கு தகுதி பெற்றனர். බොහොමත්ම ස්තුතිවන්ත වෙනවා SFM ආයතනයට අපිත් එක්ක අත්වැල් බැඳගෙන මේ SFM நிறுவனம் எம்முடன் இணைந்து கைகோர்த்து இந்த வருட எமது ஊடக பங்காளராக இணைந்து கொண்டமைக்காக நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். திருத்துவ கல்லூரியின் ரக்பி என்பது நீண்ட கால விளையாட்டாகும். இந்த உறவை நாம் தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல எதிர்பார்க்கின்றோம். SFM நிறுவனத்துடன் இது முதலாவது ஆண்டு. 2 நிறுவனங்களுடன் இணைந்து நீண்ட கால முன்னோக்கி செல்ல நாம் எதிர்பார்க்கின்றோம். සමග මේ පළවෙනි අවුරුද්ද අපි ගොඩක් බලාපොරොත්තු තියෙනවා ඉදිරියට මේක දිගු කාලයක් ආයතන දෙකත් එක්කම ඉදිරියට කරගෙන යන්න. We're very pleased to be திருத்துவ கல்லூரிக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். திருத்துவ கல்லூரி மிகச்சிறந்த தேசிய வரலாறு மற்றும் உலக அளவில் வளமான வரலாற்றை கொண்ட பாடசாலை மாத்திரமல்ல, அது ரக்பி விளையாட்டில் ஆழமான வரலாற்றை கொண்ட பாடசாலையாகும். SFM என்ற வகையில் நாம் திருத்துவ கல்லூரியின் தனிச்சிறப்புகளையும் அதன் மாணவர்கள் பழைய மாணவர்களையும் அடையாளம் கண்டுள்ளோம். திருத்துவ கல்லூரிக்கு ஆதரவு வழங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தமீட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் அவர்கள் ரக்பி அரங்கில் மாத்திரமின்றி அவர்கள் மிகவும் உயர் தரத்தில் போட்டியிடுகின்றனர். நாம் இந்த போட்டியின் பெறுபேறுகளை மாத்திரம் எதிர்பார்க்கவில்லை, அதற்கு அப்பாற்பட்ட சிறந்த விடயங்கள் தொடர்பில் எதிர்பார்க்கின்றோம். SFM திருத்துவ கல்லூரியின் ரக்பி அணியுடன் கைகோர்த்தமையிட்டு நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம்.